சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமலஹஸ்தம் மூஷிகத்வஜம் மோதகஹேனாம் அருணகுசுமமாலாம் வியாழலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவக்கிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாத ராசி பலன்கள். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் எல்லாம் வக்ரகதியிலே இருக்கின்றன. 4 கிரகம் வக்ரமாக இருக்குது. ராகு, கேது மற்றும் சுக்கிரன், சனி பகவான், குரு பகவான், இப்படி எல்லா கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன. செப்டம்பர் மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன. அதுவும் சுக்கிரன் கடகராசியில் வக்ரமாறார். அப்போது முக்கியமான 5 கிரகங்கள் சனி, குரு, சுக்கிரன், ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்கள் வக்ரமடைகின்றன. அதோடு மட்டுமல்ல, சூரியன் சிம்மத்திலும் கன்னியிலும் பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னி செவ்வாயாக அமைகிறார். பொதுவாக கன்னியிலே செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். அந்த அளவுக்கு ஒரு வறுமை பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக தொழில்துறைகள், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் ஒரு விவசாயியாக இருக்கலாம், விவசாயம் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா இன்றைக்கி விவசாயம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஒன்று, இந்த வாழை தாறுகள்லாம் இப்போ கூட வாழை மரங்கள்லாம் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி, இந்த ஃப்ரூட்ஸு மற்றும் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், அப்புறம் ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆர்டர் கம்பெனிக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, அல்லது பெரிய டெண்டர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, ப்ரொவிஷனோ இல்லை வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியவங்க. அதே போல் இந்த முட்டைகள், அதெல்லாம் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களாம் எப்படி இந்த ப்ரைஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன மாதிரியான பாதிப்பு, கோழி பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ரைஸ் மில்லாகட்டும் அல்லது பருத்தி மில்லாகட்டும், நூல் மில்லாகட்டும், அப்புறம் ஆயில் மில்லாகட்டும், அது மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள், திருமண மண்டபம், ஏன்னா சுக்கிரன் வக்ரம் இல்லை, திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும். கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம். அல்லது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி, நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன், ஆனால் ஒரு ஆஃபீஸில் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், வீட்டில் உட்காந்தபடியே ஒரு இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் 3000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள், சிப்காட் நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு. அப்போ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கட்டும், அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நிறைய ட்ரபுள் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷோரூம்ஸ், மால் சென்டர்ஸ், மெயினாக ஷேர் மார்க்கெட்டை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும், அதே போல் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், டெக்ஸ்டைல்ஸ், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் ட்ரபுளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் மெயினாக அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அங்கங்கே உருவாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், நம்ம பேருக்கு சொல்லிடுறோம் ஆடிட்டர்னு, ஆனால் அவங்களுக்கும் ட்ரபிள் இருக்குது. அதே போல் நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம், அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, வழக்கறிஞர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், ஒரு ப்ரைவேட் டீச்சராக இருக்கலாம், அல்லது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், என்ன உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 5 கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனாலே ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் மெயினாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். பொதுவாகவே என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய ஆராய்ச்சியின் பிரகாரம் மேஷராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் வரையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, கொஞ்சம் ட்ரையான பீரியடாக இருக்கும், கொஞ்சம் பற்றாக்குறைகள் இருக்கும். பண பற்றாக்குறை இருக்கலாம், வருமான பற்றாக்குறை இருக்கலாம், வேலைலாம் நடக்கும், பேமெண்ட் வராமல் இருக்கலாம். ஸோ ஒரு ட்ரையான பீரியடாக இது வந்து உங்களுக்கு அமையுது. அப்போது மெயினாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே மறைகிறார். அங்கே தான் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அப்போது மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்துக்கணும். நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இருந்தாலும், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஐஜியாக கூட இருக்கலாம், காவல்துறை ஐஜியாக கூட இருக்கலாம், ப்ரைவேட்டில் ஒரு சிஇஓ கூட இருக்கலாம், ஏன் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் எம்டியாக கூட இருங்களேன், ஆனால் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அப்போது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், நிச்சயமாக மேஷராசி அப்படின்னு சொல்கின்ற பொழுது செய்யும் தொழிலும் வேலை செய்கிற இடத்திலும் சற்று அதிகமாக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, வேலை வாய்ப்புகள், வேலையில் கம்பெனி மாறுறது, வேலை மாறுறது, ஊர் மாறுறது, நான் வந்து வெளிநாடு போக போகிறேன், வெளியூர் போக போகிறேன், வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டுறேன், இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அசட்டுத்தனமாக இல்லாமல் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் அதுக்கு முன்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு வாட்டி கொடுத்து, சாமி இங்கே பாருங்கள், நான் செய்யலான்னு இருக்கேன், செய்யலாமா அப்படின்னு ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு அதன் பிறகு செய்வது சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய வம்பு வழக்குகள், இந்த மேஷராசியில் நிறைய வம்பு வழக்குகள், சட்ட சிக்கலில் போய் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளெல்லாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது, நமக்கு வந்து நல்ல அதிகாரம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அலட்சியம், கொஞ்சம் இல்லை நிறையவே அலட்சியமாக ஒரு சில மேஷராசி என்பர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஸோ அது காரணம் அங்கே இருந்த ராகுவும் சனியும் குருவும் காரணம். அப்போ கொடுத்தது ராகு, பறித்தது ராகு, சிக்கலில் மாட்ட வச்சது ராகு. அப்போ பார்க்கின்ற பொழுது சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனாலுமே கூட மேஷராசி என்பவர்களே, அந்த சட்ட சிக்கலிருந்து உங்களால் வின் பண்ண முடியும், வெற்றி பெற முடியும், வெளிவர முடியும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.
அது எந்த மாதிரியான கேஸாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பழி வாங்குதலாக இருக்கலாம், அரசியல் நெருக்கடிகளாக இருக்கலாம், போட்டிகளாக இருக்கலாம், பொறாமைகளாக இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவுகளால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், ஆசையால் வந்த துன்பமாக இருக்கலாம், அல்லது இன்னொருத்தருக்காக நீங்கள் நல்லது செய்ய போயிட்டு நீங்கள் பழியை சுமந்தவராக இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட் நிறைய இருக்காது. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். எப்பொழுதுமே நவகோள்கள் நவகிரகங்கள் என்ன சொல்கிறதோ அதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் அந்த ஜாதகையும் செய்ய முடியும். உங்களுக்கு ஏதேனும் அதிர்ஷ்டங்கள் இருக்கா, உங்கள் கஷ்டங்கள் ஏதாவது தீருமா, உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்குமா, திடீர் அதிசயங்கள் ஏதாவது நிகழுமா அப்படின்னு பார்த்தாக்கா இந்த சனி குரு தொடர்பால், ஏன்னா 3 கிரகமும் அங்கே வக்ரகதியில் இருக்கிறதால அந்த சனி குரு தொடர்பால் ஒருவித பணவரவு தனவரவு யோகம் உங்களுக்கு உள்ளது மேஷராசி அன்பர்களே. அப்போ தனவரவு இருக்கும், பணவரவுகள் இருக்கும், பண கஷ்டங்கள் ஓரளவுக்கு குறையும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். மெயினாக மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருக்காது. நல்ல ஒரு ஹையர் பீரியட், ஒரு பீக் பீரியடாக உங்களுக்கு இது அமையப்போகுது. பணங்காசு கொடுத்து வச்சுருக்கீங்க, வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அவை உங்களுக்கு சேரும். வராத பணங்கள் கூட வசூல் பண்ண முடியும். வாங்கிட்டு ஏமாத்துறான், கொடுக்க மாட்டான், அதெல்லாம் நிச்சயமாக வாங்க முடியும். அதுக்கெல்லாம் வழி இருக்குது. இப்போ வராத பணங்காசுகள் சேரும். அதே போல் வீடு சரியில்லை, குடியிருக்கிற வீடு சரியில்லை, இல்லைன்னா இந்த வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டுடைய நிலைமை என்னன்றது நமக்கு தெரியும். செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், மெயினாக சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, அல்லது பெற்றோர்கள் மாமனார் மாமியார் பிரச்சனைகள், மருமக பிரச்சனை, சம்பந்திகள் பிரச்சனை, அல்லது பிள்ளைங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல, பையன் சொல்கிற பேச்சு கேட்கல, வீட்டுக்கு அடங்க மாட்டான், வெளியில் போய் அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மேஷ ராசி அன்பர்களே, அதெல்லாம் இந்த மாதம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்திகள் உங்களை சேரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களை சேரும். அதே போல் குலதெய்வ பூஜைகள் செய்வதற்கு, வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த காலம். குலதெய்வ பூஜைகளை எதிரும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு திருமணங்கள் நடக்கப் போகுது, திருமண தடைகள் விலகப் போகுது. நிறைய மேஷராசி என்பவர்கள் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணங்கள் நடக்கப் போகுது. திருமண ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேரமாக இது அமையும். எப்படி பார்த்தாலும் மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு தனவரவு நிறைந்த லாபகரமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.